ஹாய் பெஸ்ட் சாய்ஸ் எவர் அப்படின்ற டிராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட எண்டிங்ல அங்க இருக்கிறது ஜியாங்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின் செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருப்பா. அதோட தான் அந்த எபிசோட் முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜியாங்கோட அப்பா வந்து என்ன உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது கேட்ட உடனே ஜியாங் மெல்லமா ஹீரோயினோட கையை தூக்கி அப்பா இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றான். உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அவ கையை தட்டி விட்டுட்டு சாரி சார், நம்ம இன்னைக்கு இங்க ஒர்க் விஷயமா பேசுறதுக்கு தான் மீட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்ட உடனே அவங்க அப்பா வந்து இரு ஒரு நிமிஷம், நிஜமாவே உங்க பாஸ் பிஸியா இருக்காங்களா இல்ல இந்த மீட்டிங்க்கு வர இஷ்டம் இல்லாம என் பையனோட இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு சார் சார் அப்படிலாம் எதுவும் இல்ல, நீங்க தான் ஜியாங்கோட அப்பான்றதே எனக்கே தெரியாது, இன்னைக்குதான் எனக்கு தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எங்க சாருக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது, நிஜமாவே அவங்க ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்ல பிஸியா இருக்கிறதுனாலதான் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஜியாங்கோட அப்பாவும் ஓ அப்படியா சரி ஓகே, இன்னொரு நாள் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா அந்த பக்கம் போன உடனே ஜியாங் கால்ல விழாத குறையா கெஞ்சிட்டு இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேள, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடு அப்படின்ற மாதிரி. ஆனா ஹீரோயின் வந்து அவளோட கையை தட்டி விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, 3 years ஆச்சு, கிட்டத்தட்ட 1000 days ஆச்சு. இந்த 1000 daysல நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, பொய்யா நடிச்சிட்டு இருந்திருக்க. எப்படி நீ ஏழை வீட்டு பையனா? உங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஏழைப்பட்டவங்க, உனக்கு சரியான வேலை இல்ல, ஃபேமிலியே பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்னெல்லாம் கதை விட்டு இருக்கடா நீ. இவன் வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது ஹீரோயின் வந்து நிறுத்து, உனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்காக எவ்வளவு இடத்துல இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிருப்பேன், நைட் எல்லாம் உட்காந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ரெஃபர் பண்ணிருக்கேன், நீ நல்லா சாப்பிடணும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் செய்ய கத்துக்கிட்டு உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன். இந்த 3 வருஷம் உனக்காகவே வாழ்ந்திருக்கேன்டா. ஆனா நீ எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பையனா இருந்துகிட்டு என்னை ஏமாத்திருக்கல, என்னை சீட் பண்ணணும்னு நினைச்ச பண்ணிட்ட, இப்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லும்போது ஜியாங் சொல்றான், இங்க பாரு நீ ரொம்ப கோவத்துல இருக்க, இன்னைக்கு நைட் டின்னருக்கு நம்ம உங்க வீட்டுல மீட் பண்ணிக்கிறோம்ல, அப்போ நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் உங்ககிட்டயும் உங்க அப்பா அம்மா கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இப்ப போய் உங்க ஒர்க் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே ஹீரோயின் வந்து இல்ல நீ இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, இன்னைக்கு மட்டும் இல்ல இதுக்கப்புறம் எப்பயுமே நீ என்னை பார்க்க வரவே கூடாது, நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் அங்க ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான். அப்படியே இந்த விஷயத்த போய் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பாஸ் ஜியாங் வந்துட்டு இவ்வளவு நாளா அவ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ஏழை வீட்டு பையனா நடிச்சிட்டு இருந்திருக்கான், அது இப்போ ஹீரோயினுக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ சொல்றான் அது அவங்களோட பர்சனல், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஹீரோயினும் ஜியாங்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு பெனிஃபிட் தான், போய் அவளை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்து ஹீரோயினும் வரா. ஹீரோ வந்துட்டு மீட்டிங் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது சார் அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு சார், மீட்டிங்க்கு வந்த பர்சன் வந்து என் பாய் ஃப்ரெண்டோட அப்பா, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க பிஸியா இருந்ததுனால அவங்க மீட் பண்ண போக முடியாது, அதனால அவங்கள காம் பண்றதுக்காக அவங்க பையனோட கேர்ள் ஃப்ரெண்டான என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது என்ன மீட்டிங் அனுப்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி. சாரி சார், இது எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் என்னாலதான், அவங்க கிட்ட பேசி மறுபடியும் ஒரு நாள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார் அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோ வந்துட்டு சரி ஓகே உன்னோட பர்சனல் விஷயம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, பரவாயில்ல மீட்டிங் நல்லா தான் ஹேண்டில் பண்ணிருக்க. கட் பண்ண அடுத்த சீன்ல ஜியாங்கோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க மீட்டிங்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க உன் பையனால எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெருசா கண்டுக்கவே இல்ல, ஜாலியா சோஃபா மேல உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா நைஸா அவங்க கிட்ட போய் பேசுறாங்க, பார்ப்பா நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோ, நம்ம ஜாங்கோட பொண்ணை பார்க்க போலாம் அப்படின்னு. அதுக்கு அவன் எதுக்கு நம்ம அவங்கள பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாருடா ஃபியூச்சர்ல உங்க அப்பாவோட பொசிஷன் உனக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது நீ சிஇஓ ஆனதுக்கு அப்புறம் உனக்குன்னு பிசினஸ் விஷயத்துல சப்போர்ட் பண்ற ஒரு வைஃப் இருக்கணும், அது மட்டும் இல்லாம உன் வைஃபோட பேக்ரவுண்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்குன்னு நான் இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிக்க சொல்லல, எதுக்கும் நீ கொஞ்சம் யோசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட உடனே அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, நான் அவளை தான் லவ் பண்றேன், அவ என்னதான் லவ் பண்றா, எனக்கு அவ தான் வேணும், நான் அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுக்கப்புறம் இதை பத்தி பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்புறேன், எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரா. வரும்போதே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அவங்க அம்மா கேக்குறாங்க இன்னைக்கு நைட்டு ஜியாங் வீட்டுக்கு வரான் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவனுக்கு இன்னைக்கு ஓவர் டைம் ஒர்க் இருக்கான், சோ வர முடியாது, நாங்க உங்களுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸை ஜியாங் வாங்கி கொடுத்த மாதிரி அந்த டேபிள்ல வச்சுட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிடுறா. ஹீரோயினோட அம்மாக்கு தான் ஜியாங்க பார்த்தா பிடிக்காது, ஏன்னா அவன் ஏழை வீட்டு பையன் நினைச்சிட்டு உடனே ஆரம்பிச்சிடுறாங்க, எனக்கு தெரியும் அந்த பையன் உன்னை ஏமாத்த தான் நினைச்சிட்டு இருக்கான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் அவனுக்கு இல்ல, அவன் ஏழையா இருக்கிறதுனால உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், முடிஞ்ச அளவுக்கு உன்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு போக பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பின்னான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏற்கனவே ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருக்காளா, இதுல வேற அவங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை கேட்டுட்டு வெளியே வந்து இங்க பாருங்கம்மா எனக்கும் அவனுக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு அவன் வீட்டுக்கு சாப்பிட வரமாட்டான், இது எங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டை சீக்கிரமாவே சரியாயிடும், இப்போதைக்கு அவன் வரமாட்டான், அவ்வளவுதான், இதோட அதை விட்டுருங்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா எங்க கேட்பாங்க, பாத்தியா இப்பவே அவங்க கூட இவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டு இருக்கான், அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என்ன வேணா பண்ணலாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, உடனே அவனை பிரேக்கப் பண்ண அப்படின்னு இவங்க எங்க பேசிட்டு இருக்க. வெளியே பார்த்தா ஒரே சவுண்டா இருக்கு. இவ்வளவு வெளியே என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க நம்ம ஜி அங்கதான் கையில ஒரு பெரிய பொக்கே வச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எப்பயுமே பொய்யே சொல்ல மாட்டேன், என்கிட்ட இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாமே இப்பவே உங்ககிட்ட சொல்றேன், நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒரு ஏழை வீட்டு பையன் கிடையாது, எங்க அப்பா ஒரு பெரிய பர்னிச்சர் கம்பெனியோட சிஇஓ, நானும் பெரிய பணக்கார வீட்டு பையன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்க. இத ஊரே அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் அம்மா அப்பா நம்பல, இவன் போய் தான் சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை கத்திட்டு இருக்காங்க. இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் மனசுல, இப்படி தெருவுல நின்னுட்டு எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்லிட்டு இருக்கான், ஏன் இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கத்தும் போது ஹீரோயின் வந்து அம்மா அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான், 3 வருஷமா அவன் ஒரு ஏழை வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான், ஆனா நிஜம் என்னன்னா அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க அம்மாக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. என்னது அவன் பெரிய பணக்கார வீட்டு பையனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாமா, இத்தனை வருஷமா அவன் என்கிட்ட போய் சொல்லி இருந்திருக்கான், அவன் என்ன டெஸ்ட் பண்ணிருக்கான், எங்க அவன் பணக்கார வீட்டு பையன் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா நான் வெறும் அவனோட பணத்துக்காக மட்டும்தான் லவ் பண்றேனா இல்ல உண்மையா லவ் பண்றேனான்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஏழை வீட்டு பையனை போய் சொல்லி நடிச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொன்னதுதான் கரெக்ட், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் உடனே அவனை பிரேக்கப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு இவங்க அம்மாக்கு இன்னும் பகீர்னா இது ஜியாங் ஏழை வீட்டு பையன்றதுனாலதான் பிடிக்காம இருந்துச்சு, இப்பதான் பணக்கார வீட்டு பையன் தெரிஞ்சிச்சு, அவனால ஒரு தனி பாசமே வந்துருச்சு. ஹீரோயினோட பாவம் பையன் அவன் தப்ப புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேள, அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அப்படின்னும் போது இவளுக்கு கடுப்பாயிடுது, உடனே கட்சி தாவிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜியாங் வேற கத்திட்டு இருக்கான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. டேய் லூசு பையில கொஞ்சம் வாயை மூடு, கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல திட்டி விட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயினோட அப்பாவும் ஜன்னல் கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க. இவனுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல, பாவம் கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு. அப்பதான் அங்க ஒரு பையன் வரான், இவன் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினோட தம்பி. உடனே ஜியாங் அவங்க கிட்ட போயிட்டு டே உங்க அக்கா கிட்ட நீயாவது எடுத்து சொல்லுடா, என்கிட்ட பேச சொல்லுடா, என்ன புரிஞ்சுக்கோ சொல்லு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இங்க பாருங்க எங்க அக்கா வந்து ரொம்ப பிரில்லியன்டான பொண்ணு, அவ ஒரு விஷயத்துல கோவமா இருக்கானா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும், அப்படி இருக்கும்போது நான் அங்க போய் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, என்ன உங்க பிரச்சனைக்குள்ள இழுக்காதீங்கப்பா அப்படின்னு அவன் போயிடுறான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்தணும் முழிச்சிட்டு இருக்கும்போதுதான் மண்டமிலே எவனோ ஒருத்தன் டமாருன்னு அடிக்கிறான். யாரான்னு பார்த்தா மேல இருந்துதான் ஒரு ஆன்டி பெரிய ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இவனை அடிச்சிருக்காங்க. டேய் அக்கம் பக்கத்துல ஆளுங்க இருக்காங்க, நாங்க குடி இருக்கணுமா வேணாமாடா, இந்த அளவுக்கு கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க, முதல்ல இடத்த காலி பண்ணல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயினும் கேட்டுருவா, இப்படியே விட்டா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தனியா பேசுறதுக்காக வேற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க பார்த்தா அவன் உட்காந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான் பாவம். இவ்வளவு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி இங்க வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கூப்பிடான். இவனும் போய் உட்காந்துக்கிறான். நான் உன்னை மன்னிக்கணும்னா 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், எங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நாங்க பணக்கார வீட்டை சேர்ந்தவங்க கிடையாது, மிடில் கிளாஸ்க்கு சேர்ந்தவங்க தான். சோ இந்த விஷயத்த நீ உன் ஃபேமிலி கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிடணும். செகண்ட், ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைச்சுதான் முன்னேறணும், எப்போயுமே உன் ஃபேமிலி கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் நீ வாங்க கூடாது, அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பணமும் நீ வாங்க கூடாது. தேர்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லைஃப்ல எவ்வளவு பெரிய இக்கட்டான சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பணும், என்னைக்குமே பொய் மட்டும் சொல்லவே கூடாது. இப்ப நான் சொன்ன இந்த 3 கண்டிஷன்ஸ்க்கும் நீ ஒத்துக்கிட்டு ப்ராமிஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஜியாங் இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா நீ சொன்ன இந்த 3 கண்டிஷன்ஸ்க்கும் நான் ஒத்துக்கிறேன், இப்போ என்ன மன்னிச்சிடேன் ப்ளீஸ் அப்படின்னு செல்லமா அவன் மேல சாஞ்சுக்கிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோ தான் கால் பண்ணிருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, அதுக்கப்புறம் நீ செக்ரட்டரி எல்லாம் இருக்க தேவையில்லை, எப்பயும் போல இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே நீ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அடுத்த நாள் இவ்வளவு ஆபீஸ்க்கு போறா. அங்க இந்த ஊ பொண்ணு ஹீரோயினை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆயிடுறா. என்ன நீ வேலைக்கு வந்திருக்க, உன்னை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகே இப்ப மீட்டிங் இருக்கு, எல்லாரும் மீட்டிங் ரூமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. எங்க மீட்டிங் ரூம்ல காட்டுறாங்க. ஹீரோ சொல்றான், நம்ம ஹோட்டல்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவென்ட் நடக்க போகுது. சோ அந்த ஈவென்ட்டுக்கு இங்க இருக்க நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ப்ரொபோசல் சப்மிட் பண்ணணும். சோ நீங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த ப்ரொபோசலுக்கு நம்ம ஹோட்டல்ல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆட்களும் ஓட் பண்ணுவாங்க. இதுல யாரு வின் பண்ணுவாங்களோ அவங்க சுப்பீரியர் ஆவாங்க, யாரோட ஓட்டிங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்க எலிமினேட் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. மேனேஜரும் இங்க பாருங்க தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, ஏதாவது தப்பு கிப்பு பண்ணி ஏன் வேலையை கொலை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அடுத்து இங்க ஹீரோயினை பார்க்கணுமே, ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஜியாங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஒரு 2.5 மணி நேரமா உனக்காக தாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வேலை முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெசேஜ் பார்த்த உடனே இவ்வளவு பாவம் பையன் நம்மளுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறா. ஜியாங்கும் இவளுக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இவளும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்க அம்மா இன்னுமா என் மேல கோவமா இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். இவ வந்துட்டு ஆரம்பிச்சிட்டியா, எங்க அம்மா ஒன்னும் உன் மேல கோவமா எல்லாம் கிடையாது, அவங்களுக்கும் அக்கறை இருக்கும்ல அவங்க பொண்ணோட ரிலேஷன்ஷிப் மேல, அதனால கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் ஆஹா எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி இருந்தாலும்
நீ தான் என்னோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சி கியூட்டா கிள்ளிட்டு இருக்கான். அப்ப இவன் ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு வரும்போது உடனே ஹீரோயினுக்கு கால் வருது. அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. லேட் நைட் ஆயிடுச்சு, இன்னும் மாடி உன் வேலை முடியல, ஏன் எப்ப பார்த்தாலும் ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்க, கரெக்ட் டைம் வீட்டுக்கு வர முடியாதா அப்படின்னு போன்ல கத்திட்டு இருக்காங்க. ஜியாங் வந்துட்டு ஆன்ட்டி நானும் இங்கதான் இருக்கேன், நீங்க என்ன டின்னருக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருந்தீங்கல்ல, இந்த வீக்கெண்ட் வரலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இப்பதான் இவங்க அம்மாக்கு ஜியாங் மேல ஒரு தனி பாசமே வந்துருச்சுல, பணக்காரன் தெரிஞ்ச உடனே செம்ம சந்தோஷத்துல கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க, வீடு பாருங்க எவ்வளவு குப்பையா இருக்கு, வாங்க கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜியாங் வந்துட்டு நான் உங்க அம்மாவை மீட் பண்ண வரல, அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வரட்டும், ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வரட்டுமா, எங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஹேண்ட்பேக்ஸ்ல ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதே வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு போது ஹீரோயின் வந்துட்டு இல்ல இல்ல அவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்காத, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓ அப்படியா, அப்பனா வேற என்ன வாங்கிட்டு வரட்டும் நீயே சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல நீ எவ்வளவு சின்சியரா இருக்க அப்படின்றது ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வா, அதுதான் பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் ஓகே செம்ம ஐடியா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.